இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து செலக்ஷன் சார்ட். ஸோ இப்ப வந்து செலக்ஷன் சார்ட்னா வந்து என்னன்னா, நம்மளோட குடுத்திருக்கக்கூடிய ஒரு அரே ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல வந்துட்டு சார்ட் பண்றது தான் இந்த செலக்ஷன் சார்ட்டோட ஃபங்ஷன். ஸோ இந்த செலக்ஷன் சார்ட் வந்து எப்படி வந்து அந்த எலமெண்ட்ஸை சார்ட் பண்ணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கம்பேரிசன். அதாவது நமக்கு ஒரு அரே எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அரே எலமெண்ட்ஸை வந்துட்டு சார்ட்டட் பார்ட் அண்ட் அன்சார்ட்டட் பார்ட்டாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இந்த சார்ட்டட் பார்ட்டில் வந்துட்டு நமக்கு நம்ம சார்ட் பண்ண எலமெண்ட்ஸ் இருக்கும். அன்சார்ட்டட் பார்ட்டில் நமக்கு வந்து அந்த லைக் வந்து அன்சார்ட்டடாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்துட்டு ப்ளஸ் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஹோல் அரேவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த எலமெண்ட் வந்து ஸ்மாலா இருக்கோ அந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ணும். ஸோ வந்துட்டு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை வந்து லார்ஜஸ்ட், அதாவது நமக்கு ஒரு எலமெண்ட்டுக்காக கம்பேர் பண்ணி அது வந்து நமக்கு ஸ்வாப் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த செலக்ஷன் சார்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ செலக்ட் பண்ணி நம்மளோட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் ஸ்வாப் பண்ணுறது தான் இந்த செலக்ஷன் சார்ட்டு. ஸோ இது எப்படி அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அரே வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அரேல வந்துட்டு 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 எலமெண்ட்ஸ்ல வந்து ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 5 எலமெண்ட்ஸுமே அது வந்து ரீட் பண்ணும். நம்மளோட ஐட்ரேஷன் 1ல என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டார்டிங் எலமெண்ட் 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஹோல் லைக் வந்து இண்டெக்ஸ் 4 வரைக்கும் அது வந்து சர்ச் பண்ணுது. ஸோ அப்போ இண்டெக்ஸ் 4 வரைக்கும் சர்ச் பண்ணும்போது இந்த இருக்கிறதுல எது வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா 11. ஸோ அப்போ அந்த 11 வந்துட்டு 64ஓட ஸ்வாப் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த 64ஓட ஸ்வாப் பண்ணிட்டு நமக்கு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாஸோடைய இந்த அரே வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சார்ட் பண்ணிட்டோம்ல, அப்போ இது வரைக்கும் நமக்கு சார்ட்டட் அரே ஆகிடும். ஸோ அதாவது இது வரைக்கும் நமக்கு சார்ட்டட் அரே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் அன்சார்ட்டட் அரே. ஸோ அப்போ அந்த அன்சார்ட்டட் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும். ஸோ இந்த 25ஓட எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுது. அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எது நமக்கு 12. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் 12. ஸோ அப்போ அந்த 12 வந்துட்டு முன்னாடி ஸ்வாப் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த 11, 12, 25, 22, 64 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை அது வந்து கம்பேர் பண்ணும். ஸோ அப்போ மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 22 தான் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை அது வந்து முன்னாடி ஸ்வாப் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா, லாஸ்ட் இருக்கிற 2 எலமெண்ட்ஸ் வந்து அது கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த 64 அண்ட் 25 வந்து கம்பேர் பண்ணுது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது ரெண்டு சார்ட்டடாக தானே இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அப்போ அந்த ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்கிறனால நமக்கு வந்து ஸ்வாப் தேவையில்லை. ஸோ அப்போ வந்து நோ ஸ்வாப் அப்படின்றது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் நமக்கு எல்லா எலமெண்ட்டுமே சார்ட் பண்ணியாச்சுல. ஸோ சார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த சார்ட்டட் அரே வந்துட்டு அது பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த 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 அரே நம்ம கொடுத்த அரே வந்துட்டு நமக்கு சார்ட்டட் பண்ணி அது வந்து அவுட்புட்டாக நமக்கு இந்த அரே கொடுத்துருக்கு. ஸோ அதான் வந்துட்டு இந்த செலக்ஷன் சார்ட்டோட ஒர்க்கிங்கு. ஸோ இப்போ இதோட டீட்டெயிலாக எப்படி நம்ம வந்து சார்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து இட் லுக்ஸ் த்ரூ த ஸ்டார்ட் டு எண்ட். நம்மளோட அரே வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு அது வந்து ரீட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐட்ரேஷன் அப்பயும் வந்துட்டு கரண்ட் எலமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறோம் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கரண்ட் எலமெண்ட்டை வந்துட்டு மற்ற எலமெண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணுது. ஸோ அப்போ வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்மாலர் எலமெண்ட் வந்து நமக்கு வந்து வேற ஏதாவது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து இங்கே வந்து ஸ்வாப் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இதே வந்துட்டு நமக்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் வந்து அது ரிப்பீட் பண்ணணும். அரே வந்துட்டு சார்ட் ஆகிற வரைக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான் வந்து ரிப்பீட் பண்ணுது. ஸோ அதான் வந்துட்டு இந்த அரேயோடைய ஒர்க்கிங், இந்த செலக்ஷன் சார்ட்டோட ஒர்க்கிங்கு. ஸோ இப்போ இந்த செலக்ஷன் சார்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஸோ இந்த செலக்ஷன் சார்ட் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட். ஸோ நமக்கு வந்து ஈஸியராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்ல. ஸோ வந்து லைக் வந்து இது பபிள் சார்ட் ஒரு ஸோ அந்த மாதிரி வந்து சார்ட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செலக்ஷன் அந்த மாதிரியான சார்ட்டிங் மெத்தட்ஸை விட இது வந்துட்டு லெஸர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்குது. ப்ளஸ் ஈஸியராக இருக்குது, நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்குது. ஸோ அதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து லார்ஜ் அரேக்கு வந்துட்டு இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னா வந்துட்டு நமக்கு லார்ஜ் அரே இருந்துச்சுன்னா ஒரு எலிமெண்ட்டாக வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு லார்ஜ் அரேக்கு சூட்டபுளாக இல்லை. வெறும் ஸ்மாலர் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நமக்கு சூட்டபுளாக இருக்குது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் வந்து செலக்ஷன் சார்ட்.